உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க. நான் முன்னேறுவேன். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரால் பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்கல்ல, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு ஃப்ரீ அட்வைஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆனா அந்த ஃப்ரீ அட்வைஸ்ல 3 விஷயம் காதுலயே வாங்கிடாதீங்க. முதல் விஷயம், 24 ஹவர்ஸ் கடுமையா உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா 24 ஹவர்ஸ் கடுமையா உழைச்சா சக்சஸ் ஆகுமா? அது அப்படி கிடையாது. கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்காண்டி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், பீஸ்ஃபுல்லா அந்த சக்சஸை கொண்டாட முடியும். 2வது விஷயம், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் நீ போகணும், தெரியாம போக கூடாது, ஸ்டடி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்காதீங்க. உள்ள போனீங்கன்னா தான் நீங்க பிராக்டிகலா ஸ்டடி பண்ண முடியும். எப்ப நீங்க பிராக்டிகலா ஸ்டடி பண்றீங்களோ அப்பதான் அதோடைய எல்லா இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்க சக்சஸ்ஃபுல்லா அதை நீங்க பிளான் பண்ணலாம். சோ தப்பு பண்றதுக்கு பயந்துகிட்டு முயற்சி எடுக்காம இருந்துடாதீங்க. சீக்கிரமா தப்பு பண்ணி கத்துக்கிட்டு ஜெயிக்க பழகு. 3வது விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் சக்சஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. பணத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. பணமும் முக்கியம் தான். ஆனா அதை தாண்டி மன நிம்மதி, உடல்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம வாழ்றது இருக்கே, அதுவே ஒரு பெரிய சக்சஸ். நம்மளுடைய சுற்று வட்டாரங்கள், நம்மளுடைய சூழ்நிலை எல்லாமே நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்கணும். அந்த மாதிரி வாழ்றதுக்கும் நீங்க பழகி. ஒரு பழமொழி இருக்கு, ஆனா அது இந்த காலத்துக்கு சூப்பரா சூட் ஆகுங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஒரு கதையா சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஒரு காட்டுல ஒரு நரி பயங்கரமான பசியில இருக்கு. அந்த நரி என்ன செய்யுது, சாப்பாடுக்காண்டி ஒரு ஊருக்குள்ள போயிருச்சு. அந்த நரி ஊருக்குள்ள போகுது, துணி வெளுக்கிறதுக்கு சாயம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த தண்ணி தொட்டியில் போய் விழுந்துருச்சு. எந்திரிச்சு வெளியில வரும்போது ஃபுல்லா ப்ளூ கலரா எந்திரிச்சு வெளியில வருது. அப்படியே காட்டுக்குள்ளேயும் போகுது. அந்த காட்டுக்குள்ள பார்த்தா அங்க உள்ள நரிங்க மத்த அனிமல்ஸ் என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு கலர்ல நான் எங்கேயுமே பார்க்கலையே, இது ஏதோ புதுசா வந்திருக்கிற நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அபூர்வம், ஒருவேளை இது கடவுளா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் பயங்கரமா பாத்துக்கிறாங்க. அதுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா பணியோடையும் செய்யறாங்க. ஆனா ஒரு நாள் என்ன தெரியுமாச்சு, மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யும் போது அந்த சாயம் வெளுத்துருச்சு, நார்மல் நரி மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது கூட உள்ள நரிலாம் இதுக்காகவா நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிருச்சு. அதே மாதிரிதாங்க, நீங்க எப்போதுமே உண்மையா இருக்க பழகிக்கிங்க. எப்போ இந்த Facebook, Instagram, சோசியல் மீடியால நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி காட்டிக்கிட்டு நிஜ வாழ்க்கையில வேற மாதிரி